அனைவருக்கும் வணக்கம். சூரியனை போல் ஒளிவீட்டும் குழந்தைகளே, வருங்கால தலைவர்களை செதுக்குகின்ற ஆசிரியர்களே, அறிவு பசிகள் தவிக்கும் பிள்ளைகளை, சித்திக்கும் தமிழை பருக அழைத்து வரும் பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும்னு சொல்லிக் கொடுப்போம், விருந்தோம்பல் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் நம்ம பண்பாட்டின் புற அடையாளங்கள். மாணவ கண்மணிகளே, பண்பாட்டின் அக அடையாளங்கள்னா என்னன்னு தெரியுமா? ஒழுக்கம். இன்று 2ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒழுக்கத்தை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. மொத்தம் 3 காட்சிகள் இருக்கு. முதல் காட்சியில ஆண்ட்ரி மற்றும் சஜித் குடும்பத்தினர், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட பெரிய பையன் ஷூஸ்பரி எலிமெண்டரி ஸ்கூல்ல நடக்கும் பேண்ட் கான்சர்ட்ல வாசிக்க போறான். அதுக்கு எல்லாரும் வராங்க. வாங்க அங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்கலாம். போகக்கூடாது. சரி, நான் கார்ல போய் வச்சுட்டு வர, நீங்க உள்ள போய் உட்காரு. Good morning, everyone. Welcome to Shrewsbury Elementary School Music Concert. Our talented young musicians have worked hard, and I know you're going to enjoy their performance. Let's all cheer them. அப்பா, தண்ணி வேணும். வெயிட் பண்ணிடா, ப்ரோக்ராம் முடிச்சிட்டு கூட்டிட்டு போறேன். Great job, everyone. Your hard work truly showed. Now let's move on to the next performance. You did an amazing job, everyone. Your effort really paid off. Let's give them all another big round of applause. Thank you all for joining us. Good night. இப்போ முதல் காட்சி பாத்தீங்கல்ல, ஆன்டி குடும்பத்தினர் அவங்க பையனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு லேட்டா வந்தாங்களா இல்ல முன்னாடியே வந்துட்டாங்களா? ஓகே. அவங்க பையன் தண்ணி கேட்டான்ல, அப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போனாங்களா இல்ல நடுவுல எஞ்சி போயிட்டாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிட்டு இருக்கும்போது போடல, வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே போனாங்க. கவனிச்சீங்களா? சரி, இப்போ காட்சி 2க்கு
போகலாம். இப்போ அதே குடும்பத்தினர் தமிழ் பள்ளியில நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வர போறாங்க. அங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்கலாம். குழந்தைங்க பெற்றோர்கிட்ட தான் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் நம்ம குழந்தைங்களோட ரோல் மாடல். அதை நம்ம மனதில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். நமது பள்ளியின் சித்திரை விழாவிற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அன்னை நவ்யாவை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் ஒரு மருத்துவர். நான் இந்தியாவில் பிறந்தேன். மேற்படிப்புக்காக அமெரிக்கா வந்து டாக்டர் பட்டம் பெற்றேன். நான் இந்தியாவில் தமிழ் மீடியமில் படித்தேன். எல்லாரும் சீக்கிரம் அங்கே லேட் ஆயிடுச்சு. பசிக்குது அப்பா, பீட்சா வேணும். அம்மா எனக்கும் பீட்சா வேணும். வர அவசரத்தில் ஸ்நாக்ஸும் தண்ணியும் பேக் பண்ண மாட்டேன். குழந்தைகளுக்கு பீட்சா வாங்கி கொடுங்க. சரி. அப்படி நான் சமோசா வாங்கிட்டு வாங்க. இங்கே ஸ்நாக்ஸோ தண்ணீரை எடுத்து சாப்பிடக்கூடாது. இங்கேயே சாப்பிட்டு விட்டு உள்ளே போங்க. சரி, எல்லாரும் இங்க வாங்க. இப்போ என்ன பண்றது? ஆண்ட்ரி, இதெல்லாம் உன்னோட ஹேண்ட்பேக்ல வையே. மணி ஆயிடுச்சு, நம்ம உள்ள போய் சாப்பிடலாம். பின்பு என் வேலை காரணமாக என் குழந்தைகளை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தேன். அவர்கள் ஆங்கிலத்திலேயே பேசினர். 5 விளையாதது 50 விளையாது என்பார்கள். அதனால்தான் என் குழந்தைகளுக்கு சின்ன வயதிலேயே தமிழ் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தேன். என்னென்ப என எழுத்தும்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ முயற்சி. நம்ம 2 கண்கள் எவ்வளோ முக்கியம். அது மாதிரி நம்பர்ஸும் தமிழ் எழுத்துக்களும் நம்ம 2 கண்கள் மாதிரி ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியாவிலிருந்து தமிழ் புத்தகங்கள் வாங்கி வந்து என் பிள்ளைகளுக்கும் என் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். இப்படி 4 குழந்தைகளுடன் இந்த தமிழ் பள்ளி ஆரம்பித்தது. இப்போ 200 குழந்தைகள் இங்கே படிக்கிறார்கள். இப்படித்தான் இந்த தமிழ் பள்ளி தொடங்கியது. ஹாய் அஞ்சி, நீயா? நீ எங்க இருக்க? ஹாய் சாரி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அமெரிக்காவுக்கு எப்போ வந்த? போன மாதம் வந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் சாலி. வணக்கம் சார், உங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஃபேமிலி இந்தியாவில் இருக்காங்க. நான் 6 months ப்ராஜெக்ட்காக அமெரிக்கா வந்தேன். சரி, கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சரி, நன்றி. இந்த டீச்சர் சாப்பிடு. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உதவி செய்தனால தான் இந்த தமிழ் பள்ளி எவ்வளோ பெரியதாக வளர்ந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என் மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.
வருஷங்களாக தமிழுக்கு சேவை செய்யும் அந்நியவை பேரவை பழகுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இங்கே சாப்பிடக்கூடாது. தங்கள் பொறுப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. இப்போ காற்று இரட்டுல பாத்தீங்களா, போற பொழுது வெள்ளை சட்டை போட்டவங்க என்ன சொன்னாங்க, சாப்பாடு தண்ணி எல்லாம் உள்ள எடுத்துக்க கூடாதுன்னாங்க. கேட்டாங்களா? கமுக்கமா எடுத்துட்டு போனாங்க. ஆனா பேண்ட் கான்செர்ட்க்கு போற பொழுது போர்டை படிச்சுட்டு எடுத்துட்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகே, காட்சி 3. அவங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். சிஎம் நாய்க்கு தமிழ் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இதுவரை அம்மா ஒரு வாரம் திருக்குறள் படித்தோம். அப்படியா சொல்லு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் வீழினும் ஓம்பப்படும். ஸ்ரீராம், உனக்கு ஒழுக்கம்னா என்னது தெரியுமா? தெரியல அப்பா. ஒழுக்கம்னா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லேட்டா போகக்கூடாது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதுதான் ஒழுக்கம். நேற்று ஆடிட்டோரியம்ல சாப்பிட்டோமே, அது ஒழுக்கம் இல்லையா? ஆமா, அது ஒழுக்கம் இல்லை. அது நம்ம அகேன் பண்ணக்கூடாது. ஒழுக்கம் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் கொண்டாடுவது மட்டும் நம் பண்பாடு இல்லை, ஒழுக்கமாக இருப்பது நம் பண்பாடு. ஒழுக்கம் ஒழுக்கம் விருப்பம் விருப்பம் தரலாம், தரலாம், ஒழுக்கம் ஒழுக்கம் வீழினும் வீழினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பெயர் தான் ஒழுக்கம். நம்ம ஒழுக்கமா ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.